லட்சம் வருடங்களுக்கு முன் நம்ம பூமியில பல்வேறு பிரம்மாண்டமான ராட்சத மிருகங்கள் வாழ்ந்து வந்தது. அதுல டைனோசர்கள் போன்ற ஒரு சில மிருகங்களை மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா இந்த வீடியோல அந்த டைனோசர்களுக்கே சவால் விடக்கூடிய அளவுக்கு இந்த பூமியில வாழ்ந்து அழிஞ்சு போன சில மிகப்பெரிய ராட்சத மிருகங்களை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒரே ஒரு லைக் மட்டும்தான். சோ மறக்காம இப்பவே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுக்கோங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல முதல்ல பார்க்க போற விலங்கு ஸ்மைலடான். இதுக்கு சாபர் டூத் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. ஸ்மைலடான் பார்க்க ஒரு லார்ஜ் சைஸ் டைகர் மாதிரியான லுக்ல தான் இருக்கும். ஆனா இத டைகர் கூடலாம் கம்பேர் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இது டைகரை விடவே ஜெய்ஜாண்டிக்கான, அதே சமயம் ரொம்பவே அக்ரெசிவான ஒரு அனிமல். இது வாயோட முன்பகுதியில பெரிய கத்தி மாதிரி ஷார்ப்பான 2 பற்கள் இருக்கும். இந்த மாதிரி பயங்கரமான பல்லமைப்பை கொண்டு இருக்கிறதால தான் இதுக்கு சாபர் டூத் அப்படின்ற இன்னொரு பேரும் வந்திருக்கு. இந்த ஸ்மைலடானோட உருவ அமைப்பு என்னதான் பார்க்க ஒரு சிங்கம் புலி மாதிரி இருந்தாலும் இதோட உடல் அமைப்பு கொஞ்சம் மாறுபட்டு பின்னங்கால்கள் சின்னதாகவும் இதோட முன்னங்கால்கள் கொஞ்சம் பெருசா பயங்கர ஷார்ப்பான நகங்களோடும் இருக்கும். தலைவனோட யூனிக்னஸே இது தன்னை விட சின்ன விலங்குகள் கூட எல்லாம் சண்டை போடாது. சொல்ல போனா இதை விட சின்ன விலங்குகள் எல்லாம் இதை பார்த்தாலே தெரிச்சு ஓடிடுமாம். இது தன்னை விட உருவத்துல பெருசாவும் பலமாவும் இருக்க மிருகங்கள் கிட்டதான் தான் யாரு அப்படின்றத நிரூபிக்க சண்டையை போடுமாம். இப்படிப்பட்ட ஸ்மைலடான் சுமார் 10,000 வருடங்களுக்கு முன் பூமியில வாழ்ந்ததாகவும் பருவநிலை மாற்றம் காரணமா இதோட இனமே பூமியிலிருந்து மொத்தமா அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னும் இதோட படிமங்களை ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஜேக்லோப்டரஸ். இந்த ஜேக்லோப்டரஸ் ஒரு ஸ்கார்பியன் வகையை சேர்ந்த உயிரினம். ஸ்கார்பியன் அப்படின்ன உடனே இப்ப இருக்க ஸ்கார்பியன் மாதிரி ஒரு 8 சென்டிமீட்டர் சைஸ்ல இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. இது 8 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு ஜெயிண்ட் ஸ்கார்பியன். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இது நிலத்துல இல்ல கடல்ல வாழக்கூடிய உயிரினம். இந்த ஜெயிண்ட் சீ ஸ்கார்பியனோட டென்டகல்ஸ் ஒவ்வொன்றும் சுமார் 1.5 அடி இருக்குமாம். அண்ட் இதுதான் கடல் வாழ் உயிரினங்கள்லயே ரொம்பவே வீரியமான விஷத்தன்மை வாய்ந்த உயிரினமா இருந்திருக்கு. இந்த ஸ்கார்பியன் இனம் சுமார் 250 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடியே மொத்தமா அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்லப்படுது. சார்கோசரஸ். டைனோசர் காலகட்டத்தில் வாழ்ந்த டைனோசர்களையே பயமுறுத்தக்கூடிய ஒரு முதலை மாதிரியான உயிரினம் தான் இந்த சார்கோசரஸ். இப்ப பூமியில இருக்க முதலைகள் எல்லாம் ஆவரேஜா 8 அடி நீளம் வரைக்கும் தான் வளரக்கூடியது. இந்த முதலைகளை பார்த்தாலே அது கிட்ட போக நம்மளாம் ஆளண்டு போயிடுவோம். ஆனா அந்த காலத்துல வாழ்ந்த இந்த சார்கோசரஸ் 40 அடி நீளமும் 10 டன் எடையும் இருக்க ஒரு பிரம்மாண்டமான உயிரினமா இருந்திருக்கு. நிலத்திலும் நீர்லையும் வாழக்கூடிய மிகப்பெரிய உயிரினமான இது டைனோசர்களையே வேட்டையாடக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்ததா இருந்திருக்கு. இந்த சார்கோசரஸ்க்கு பயந்து பெரிய பெரிய டைனோசர்கள்லாம் கூட தண்ணி குடிக்க எதிர்க்க பக்கமே போகாதாம்னா பாத்துக்கோங்க. இப்படிப்பட்ட சார்கோசரஸ் வாழ்ந்ததுக்கான ஆதாரமா இதோட மண்டை ஓடு சகாரா பாலைவனத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த மண்டை ஓடு மட்டுமே 6 அடி நீளத்துல 132 பயங்கரமான கூர்மையான பற்களோடு இருந்திருக்கு. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா இது ஒரு சின்ன சைஸ் சார்கோசரஸ் தான் அப்படின்னும் இந்த சார்கோசரஸோட வளர்ச்சி அப்படின்றது இதுங்க சாகுற வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதால இதுங்களோட உண்மையான சைஸ் என்ன அப்படின்றத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான உயிரினம் டைனோசர்கள் காலகட்டத்திலேயே மொத்தமா அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்லப்படுது. டைட்டனோபோவா. பல மில்லியன் வருடங்களுக்கு முன் காடுகள் நிறைஞ்ச நிலப்பகுதியை மிரட்டி வந்த ஒரு அரக்கன் தான் இந்த டைட்டனோபோவா. இப்ப பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்க மிகப்பெரிய பாம்பு இனம்னா அது அனகொண்டா தான். ஆனா டைட்டனோபோவா கூட கம்பேர் பண்ணும்போது அனகொண்டாலாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அனகொண்டாவோட நீளம் வெறும் 20 அடி தான். ஆனா டைட்டனோபோவா 45 இருந்து 50 அடி நீளமும் சுமார் 1500 கிலோ எடையும் கொண்ட பிரம்மாண்டமான மான்ஸ்டரா இருந்திருக்கு. சவுத் அமெரிக்காவோட சதுப்பு நில காடுகள்ல வாழ்ந்த இந்த டைட்டனோபோவா முதலைகளை தான் தன்னோட உணவாவே வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அனகொண்டா மாதிரியே இதுங்களுக்கும் விஷம்லாம் கிடையாது. இதுவும் தன்னோட இரையை இறுக்கிய சாகடிச்சிடுமாம். இந்த டைட்டனோபோவாவும் டைனோசரும் வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தாலும் டீரெக்ஸ் வாழ்ந்த காலகட்டத்தில் இது வாழ்ந்திருந்தா டீரெக்ஸையே வீழ்த்துறது மட்டும் இல்லாம அதை முழுசா விழுங்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த பிரெடேட்டரா இருந்திருக்கு இந்த டைட்டனோபோவா. இப்படிப்பட்ட இந்த பிரம்மாண்டமான பாம்பு இனம் சுமார் 60 மில்லியன் வருடங்களுக்கு முன் வாழ்ந்து அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்லப்படுது. மெகலோடான்.
சுமார் 3 மில்லியன் வருடங்களுக்கு முன் ஒட்டுமொத்த கடலையே கட்டி ஆண்ட அரசன் தான் இந்த மெகலோடான். தலைவனை பார்த்தாலே அதோட வழியை விட்டு ஒதுங்கி போகாத உயிரினமே கிடையாதுன்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு அசுரன் தான் இந்த மெகலோடான். இப்ப ஆழ்கடல்ல வாழ்ந்துகிட்டு இருக்க மிக பயங்கரமான கில்லர் வேலோட வெயிட்டே 5 to 6 டன் தான் இருக்கும். ஆனா இந்த மெகலோடான் சுமார் 60 டன் வெயிட்ல 70 அடி நீளம் கொண்ட ஒரு ஜெய்ஜாண்டிக்கான பிரெடேட்டரா இருந்திருக்கு. இதோட தாடை மட்டுமே சுமார் 7 அடி இருக்குமாம். அண்ட் அது கூட இருக்க கத்தி மாதிரியான 272 பற்கள் பார்க்கவே நம்மள பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கும். மெகலோடான் அப்படின்ற இந்த பேருக்கான அர்த்தமே இந்த மிகப்பெரிய பற்களை தான் குறிக்குது. தலைவன் அதிகமா வேட்டையாடி சாப்பிடுற உணவே சுறாக்களும் திமிங்கலங்களும் தானாம். திமிங்கலங்களையே வேட்டையாடி சாப்பிடும்னா அப்ப எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்திருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்படி கடலோட அசுரனா வாழ்ந்த இந்த மெகலோடான் சுமார் 3 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடியே பருவநிலை மாற்றம் காரணமா அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்லப்படுது. டைனோதீரியம். இந்த டைனோதீரியம் பார்க்க ஒரு யானை மாதிரி தான் இருக்கும். ஆனா இது யானையை விட டபுள் மடங்கு உயரத்துல, அதாவது 36 அடி உயரத்துல 10 டன் வெயிட்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம இதனோட தந்தங்கள் இப்ப இருக்க யானைகளோட தந்தங்கள் மாதிரி இல்லாம ரொம்பவே சின்னதா உள்நோக்கி இருந்திருக்கு. இந்த டைனோதீரியமோட படிமங்கள் 1836ல ஜெர்மனில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இந்த உயிரினம் சுமார் 6 மில்லியன் வருடங்களுக்கு முன் பூமியில வாழ்ந்து அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்லப்படுது. குவாட்ஸல்கட்லஸ். டைனோசர் காலத்துல வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய பறவை இனம் தான் இந்த குவாட்ஸல்கட்லஸ். இது ரெக்கைகளை விரிச்சு வானத்துல பறக்கும் போது ஒரு பிரைவேட் ஜெட்டே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்குமாம். இந்த குவாட்ஸல்கட்லஸ் ஒரு ஜிராஃபியோட ஹைட்ல இருக்கும். அண்ட் இதோட எடை கிட்டத்தட்ட 200 கிலோகிராம் அளவுக்கு இருக்கும். 200 கிலோ கொண்ட ஒரு பறவை வானத்துல பறக்கிறத நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்குல்ல. இதுல இன்னும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இதுங்க மணிக்கு 128 கிலோமீட்டர் வேகத்துல பறக்குமாம். மோசோசரஸ். சுமார் 63 மில்லியன் வருடங்களுக்கு முன் கடல்ல வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய கடல் வாழ் ரெப்டைல் வகையை சேர்ந்த உயிரினம் தான் இந்த மோசோசரஸ். கடல்ல இது ஒரு பயங்கரமான பிரெடேட்டரா தான் இருந்திருக்கு. 1700 காலகட்டத்துல இதோட மண்டை ஓடு மட்டும் கிடைச்சப்ப இது ஒரு பெரிய மீன் வகையை சேர்ந்ததா இருக்கும்னு தான் நினைச்சாங்க. ஆனா இதோட மத்த உடல் பாகங்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இது சுமார் 45 அடி நீளமும் 14 டன் வெயிட்டும் கொண்ட ஒரு சீ மான்ஸ்டரா இருந்திருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கடலோட அதிவேகமான ரொம்பவே ஆபத்தான உயிரினமான இந்த மோசோசரஸ் சுறாக்களையும் திமிங்கலங்களையும் தான் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. இதோட ஸ்ட்ரென்த்தை பத்தி இன்னும் சொல்லணும்னா ஜுராசிக் வேர்ல்ட் மூவி பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டீரெக்ஸை விட டபுள் மடங்கு பலம் வாய்ந்த இண்டாமினோசரஸையே அசால்ட்டா கடிச்சு தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிருக்கும். சோ இது வாழ்ந்த காலகட்டத்துல கடல்ல வேற எந்த மிருகங்களாலையும் இதோட பலத்தை தாக்கு பிடிச்சிருக்க முடியாதுன்னு தான் சொல்லியாகணும். ஜெய்ஜன்டோபித்திகஸ். இன்னைக்கு பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்க பிரைமேட் வகை அனிமல்ஸ்லயே ஆப்பிரிக்கால வாழற கொரில்லாக்கள் தான் முதன்மையானதா இருக்கு. இது அதிகபட்சம் 5.5 அடி உயரமும் 220 கிலோ எடையும் கொண்டதா இருக்கு. ஆனா முன்னொரு காலத்துல இதை விட மிகப்பெரிய குரங்கினங்களும் இந்த பூமியில வாழ்ந்திருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த ஜெய்ஜன்டோபித்திகஸ். விலங்கியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைச்ச இந்த குரங்கோட படிமங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இந்த குரங்குகள் 10 அடி உயரமும் 550 கிலோ எடையும் கொண்ட ஜெய்ஜாண்டிக்கான குரங்குகளா இருந்திருக்கலாம்னு முடிவுக்கு வந்தாங்க. அதனாலதான் இந்த குரங்கு இனத்துக்கு ஜெய்ஜன்டோபித்திகஸ் அப்படின்ற பேரும் வச்சிருக்காங்க. சுமார் 1 லட்சம் வருடங்களுக்கு முற்பட்ட காலத்துல வாழ்ந்த இந்த குரங்கினம் ஹெர்பியோரஸ் வகையை சார்ந்தது அப்படின்றதால பழங்களையும் இலை தழைகளையும் சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்திருக்கு. இப்படி இருக்க பட்சத்துல அந்த பீரியட்ல ஏற்பட்ட குளோபல் வார்மிங்கால வனப்பகுதிகள் வெகுவா பாதிக்கப்பட்டு இதுங்களுக்கு உணவு கொடுத்த காடுகள் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போனதால உணவு பற்றாக்குறை காரணமா இந்த பிரம்மாண்டமான உயிரினங்களும் காலப்போக்கில் மொத்தமா அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். பாரோசரஸ். டைனோசர் வகையை சேர்ந்த இந்த பாரோசரஸ் 131 அடி ஹைட்டும் கிட்டத்தட்ட 110 டன் வெயிட்டும் இருந்திருக்கு. 110 டன் வெயிட் இருக்கும்னா அப்படி இது எதை தான் வேட்டையாடி சாப்பிட்டு இருக்கும்னு கேட்டீங்கன்னா இது எந்த உயிரினத்தையும் வேட்டையாடாது. பிகாஸ் இது ஒரு தாவர உண்ணிதான். ஜிராஃபி மாதிரியே இது தன்னோட நீளமான கழுத்தை பயன்படுத்தி மரங்களுக்கு மேல இருக்க இலைகளையும் பழங்களையும் தான் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்கு. இந்த வகை டைனோசர்கள் தன்னோட முழு வளர்ச்சி அடைய 30 to 45 வருஷங்கள் ஆகும். அண்ட் இது ஒரு நாளைக்கு 80 கிலோ உணவு சாப்பிடுமாம். இந்த டைனோசர் ஒரு தாவர உண்ணியா இருந்தாலும் இதோட பிரம்மாண்டமான உருவம் தான் இதை மற்ற டைனோசர்கள் தன்னை வேட்டையாடாம பாதுகாத்துக்க உதவியா இருந்திருக்கு. பட் இந்த பாரோசரஸையே வேட்டையாடி சாப்பிட்டா பிரம்மாண்டமான மிருகங்களும் இந்த பூமியில வாழ்ந்திருக்கு. அந்த மிருகங்கள் எல்லாம் பார்க்க பார்ட் 3 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 200 கமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா அடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். சோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.